நெட்ஃப்ளிக்ஸில் நயன்தாராவோட கல்யாண கேசட் ரிலீஸ் ஆகிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கல்யாண கேசட்டை உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இருந்துன்னா அந்த கல்யாண கேசட்டை பார்த்து டைம் போக்குறதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அதாவது நயன்தாரா டாக்குமெண்ட்ரியை பார்க்குறதுக்கு அதே நெட்ஃப்ளிக்ஸில் அதே டியூரேஷன் டைமில் இன்னொரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்கள். அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் முன்னேறதுக்கோ ஏதாவது ஒரு சைடில் உங்களுக்கு ஒரு ஊந்துதலாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி என்னன்னா ஹவு டு பி ஸ்மார்ட் வித் மணி. ஹவு டு பி ஸ்மார்ட் வித் மணி. ஹவு டு பி ஸ்மார்ட் வித் மணி. நான் பார்த்து தான் சொல்கிறேன், ஏன்னா அது எனக்கு மைண்டில் டக்குன்னு இல்லை, அதனால தான் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். இதில் என்னன்னா எளிய முறையில் பணத்தை சம்பாதித்து சேமித்து பணக்காரனாவது எப்படி, இதுதான் இதோட தமிழாக்கம். எளிய முறையில் பணக்காரனாவது எப்படி அப்படிங்கிறத ஒரு 1.25 மணி நேரம் டாக்குமெண்ட்ரியை கொடுத்துருக்காங்க. அந்த நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி, கல்யாண டாக்குமெண்ட்ரியை பார்த்து பொழுதை போக்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் புரோஜனமாவது இருக்கும். அந்த நயன்தாரா டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா சல்லி காசுக்கு புரோஜனம் இல்லை. நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நூல் கிடைத்த மாதிரி இருக்குக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கல்யாண கேசட்டா என்ன கர்ம கேசட்டுன்னு தெரியலை. நான் கொஞ்சம் பார்த்தேன், எனக்கே போர் அடிச்சிச்சு. அது கல்யாண கேசட் மாதிரியே இல்லை, லவ் கேசட் மாதிரியே இல்லை. அது என்னமோ எப்படியோ இருக்குது. அதை பார்க்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ரியும் போய் பாருங்கள். ஒர்க்கா கூட சொல்கிறேன், ஹவு டு பி ஸ்மார்ட் வித் மணி, எளிய முறையில் பணக்காரனாவது எப்படி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டைம் இருந்துன்னா அந்த டாக்குமெண்ட்ரியை போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இதுக்கு நான் கேரண்டி.